ஹலோ ஹோம் பேக்கர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் லாண்டீஸோட ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரௌனி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி லாண்டீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்காகவும் இந்த ரெசிபி நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நாம் ப்ளாண்டி செய்கிறதுக்கு ஆரஞ்ச் டின் எடுத்திருக்கோம். ஆரஞ்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு நாம் வேணும்னா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல பட்டர் பேப்பர் போடுறோன்னா நம்ம மோஸ்ட்லி க்ரீஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் ஒரு நல்ல டிப்ஸை சொல்கிறேன். நீங்கள் ப்ரௌனி செய்கிறதுக்கு மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டியான பட்டர் பேப்பர் போடுங்க. ஏன்னா நம்ம பட்டரில் செய்கிறோம் இல்லையா? ப்ரௌனி நம்ம பட்டரில் செய்கிறோம். ஸோ பட்டரில் செய்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான பேப்பர் நம்ம யூஸ் பண்ணால் தான் பட்டரை அந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்காமல் இருக்கும். நம்ம லோக்கலாக எதனா பேப்பர் போட்டோம்னா ப்ரௌனியில் நம்ம சேர்க்குற பட்டர் ஃபுல்லாத்தையும் இந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிவிட்டு ப்ரௌனி ஃபஜ்ஜியாக வராது. ஸோ நல்ல குவாலிட்டியான பட்டர் பேப்பர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வேணும்னா பட்டர் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அவனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் அவனை ஹீட் பண்ண போகிறோம். 90 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ நாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்க போகிறோம். 2 எக்கு, இதில் நான் 75 கிராம்ஸ், அதாவது 75 கிராம் ப்ரௌன் சுகரும் 75 கிராம் ஒயிட் சுகரும் எடுத்துருக்கிறேன். மைதா 80 கிராம்ஸ், 80 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கிறேன். பட்டர் 100 கிராம் பட்டர், ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பாக்ஸ் 100 கிராம் பட்டர் அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இல்லாமல் நமக்கு வெனிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட எக்கு இப்போ சேர்க்க போகிறோம். ரெண்டு எக்கையும் சேர்த்துட்டு நல்லா இந்த சுகர் கரையிற மாதிரி எக் பீட்டர் இருக்கவங்க பீட்டர் வச்சு பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லாதவங்க விஸ்குலேயும் சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறேன். ஸ்பீட் 1ல் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா சுகர் கரைஞ்சி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு கலர் சேஞ்ச் ஆகி சுகரெல்லாம் கரைஞ்சி கிடைச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை சேர்த்துக்க போகிறோம். இதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்க்கையில் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, அதனால வீடியோவில் அது வரல. ஸோ இந்த டைமில் நீங்கள் அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த இந்த மைதாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி ரெசிபி தான், கஷ்டம்லாம் இல்லை. அவன் இல்லைனாலும் பண்ணலாம். சாக்லேட் பிடிக்கலைங்கிறவங்க
இந்த மாதிரி பிளாண்டி செஞ்சு ட்ரை பண்ணலாம். இதை வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு கிட்ஸ் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம அழகாக அவங்களுக்கு எடுத்து டெய்லி ஒன்றுன்னு கொடுக்கலாம். நம்ம இதில் மைதா அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்ம வந்து ராகி சுகருக்கு பதிலாக ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னும் ஹெல்த்தியாக பண்ணலாம். இப்போ நம்ம இதை பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரேயில் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இது ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸ் எதுவும் சேர்க்க வேணான்றதுக்காக நட்ஸு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கட்டிங் போர்ட் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு குட்டியாக அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம நட்ஸு சாக்லேட்ஸ் அதெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் போனீங்கன்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். நல்லா நிறைய நட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் இல்லையா, நம்ம நட்ஸுக்கு அடிக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ஈஸி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அவனில் செட் பண்ண போகிறோம். அவனை வந்து 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் வச்சு ப்ரௌனி குக் பண்ணுற மாதிரியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிளாண்டிஸ் ரெடி. இது வந்து மேலே ப்ரௌன் ஆகாத மாதிரி வேணுங்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலர் வரையிலே எடுத்துடலாம். நான் கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் ப்ரௌன் ஆக விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அண்ட் அதே டைம் க்ரன்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் பிளாண்டி ரெடி ஆகிடுச்சு. இதையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.